ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர்பான வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது கூகுள் ட்ரைவ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து எல்லாரோடைய மொபைல் ஃபோன்லேயும் அவங்களுடைய கம்ப்யூட்டர்லேயும் இருக்கும். பட் வந்து நிறையா தடவை வந்து பார்த்துருப்பாங்க. பட் நிறையா பேருக்கு வந்து அதை எப்படி பயன்படுத்துறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்காது. இது வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஃபீச்சர். இது வந்து நம்ம எல்லா டாக்குமெண்ட்ஸும் நம்ம எல்லா நேரமும் கையில் வச்சுட்ருக்க முடியாது. ஆனால் நம்ம எல்லாருமே மொபைல் ஃபோன் கையில் கண்டிப்பாக வச்சுருப்போம். ஸோ அதிலேருந்து நம்ம வந்து டேட்டாவை கண்டிப்பாக எடுத்து யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கூகுள் ட்ரைவ் அப்படிங்கிறது வந்து கூகுள் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ட்ரைவில் வந்து நம்ம எல்லா ஃபைல்ஸ் நம்மளுடைய பர்சனல் டேட்டா முதல் கொண்டு எல்லா ஃபைல்ஸையும் நம்மளால் வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது மூலிமா நமக்கு எப்போ வேணால் நமக்கு இமீடியட்டாக நம்ம டேட்டாவை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக நம்மளால் டேட்டாவை அக்சஸ் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் நம்ம டேட்டா வந்து நமக்கே தெரியாமல் மொபைலில் இருந்தோ இல்லை கம்ப்யூட்டரில் இருந்தோ அழிஞ்சு போச்சுன்னா கூட டெலீட் ஆகிடுச்சுன்னா கூட நம்ம என்ன பண்ணலாம், இந்த ட்ரைவில் இருந்து நம்மளுடைய ஃபைல்ஸை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரைவ் வந்து இங்கே இருக்க பாருங்கள். இந்த ட்ரைவை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ட்ரைவ் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நான் ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் என்னுடைய டேட்டாஸ் எல்லாம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய ட்ரைவ்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இதில் உங்களுடைய ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 10 ஜிபி இனிஷியலாக கொடுக்குறாங்க. அதாவது 10 ஜிபி வந்து வரைக்கும் நீங்கள் டேட்டாவை அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் டேட்டா உங்களுக்கு தேவை, உங்களுக்கு சைஸ் வந்து இன்னும் வேணும் மெமரி அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்குகிற மாதிரி இருக்கும். பட் 10 ஜிபியே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். 10 ஜிபிக்கான டேட்டாவை நம்ம இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் மட்டும் நம்ம இதில் எடுத்து வச்சா போதும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவோடைய இன்டர்ஃபேஸு. ஸோ இந்த ட்ரைவ் இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபைல்ஸ்னு இருக்குது பாருங்கள். இந்த ஃபைல்ஸில் நான் வந்து ஆல்ரெடி டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து இந்த ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்குது பாருங்கள் கீழே. இந்த ப்ளஸ் சிம்பிளை நம்ம கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ரியேட் நியூ ஃபோல்டர், அப்லோடு, ஸ்கேனு, கூகுள் டாக்குமெண்ட்ஸ், கூகுள் ஷீட்ஸ், கூகுள் ஸ்லைட்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபோல்டர் தனியாக க்ரியேட் பண்ணணுன்னா நியூ ஃபோல்டர் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை புதுசாக ஒரு ஃபைல் அப்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்லோட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃபைலை அப்லோட் பண்ணுறீங்களோ அந்த ஃபைலை நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ஓப்பன் பண்ணுறேன். நான் உள்ளே வச்சுருக்க மொபைலில் இருக்க ஃபைல்ஸ் எது நான் அப்லோட் பண்ணணுமோ அந்த ஃபைலை நான் இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணி நான் அப்லோட் கொடுத்தேன்னா அந்த ஃபோல்டரில் அப்லோட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஸ்கேனும் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ஃபைலை நீங்கள் ஸ்கேன் பண்ணணுன்னா அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். இல்லை புதுசாக ஒரு டாக்குமெண்ட், அதாவது கூகுளில் வேர்ட் டாக்குமெண்ட் மாதிரி, வேர்ட் ஃபைல் மாதிரி கூகுள் டாக்குமெண்ட் இருக்குது, அதை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். கூகுள் ஷீட் இருக்குது, எக்ஸல் ஷீட் மாதிரி கூகுள் ஷீட்டும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து கூகுள் ஸ்லைடு இருக்குது. கூகுள் ஸ்லைட்ஸ் நீங்கள் வந்து அதாவது ப்ரெசன்டேஷன் நீங்கள் எதாவது பண்ண போகிறீங்க, அதை வந்து நான் பென்ட்ரைவ் இல்லை என்கிட்ட, நான் அதனால் என்ன பண்ணுறேன், ட்ரைவில் நான் ஸ்டோர் பண்ணி நான் அதை எடுத்துகிட்டு போயிட்டு என்னுடைய ஆஃபீஸில் எங்கே டிஸ்பிளே பண்ண முடியும் அப்படின்னா கூகுள் ஸ்லைட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்மளுடைய ஆப்ஷன்ஸ். ஸோ ஃபோல்டர் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நியூவாக ஒரு ஃபோல்டர் கேட்கும். ஸோ நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணுமான்னு கேட்கும். நீங்கள் ஃபோல்டர் நேம் கொடுத்து நீங்கள் க்ரியேட் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடும். ஸோ நீங்கள் அந்த ஃபோல்டரில் வந்து நீங்கள் ஏதாவது ஃபைல் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுத்து எந்த ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுடைய ஃபோட்டோஸாக இருக்கட்டும், உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய டாக்குமெண்ட்ஸு, உங்களுடைய டேட்டா எல்லாத்தையுமே நீங்கள் இதில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பார்ட் இந்த கூகுள் ட்ரைவு. ஸோ இதனால் என்ன யூசஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கே போனாலும் நம்மளால் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக முடியாது. சம்டைம்ஸ் வந்து நமக்கு சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆதார் கார்டோ இல்லை ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னா நம்ம உடனே வந்து அந்த டைமில் நம்ம டேட்டாவை தேடிட்டு இருக்க முடியாது. ஸோ நம்ம இதில் ப்ராப்பராக ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக இதிலேருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எங்கே போனாலும் எல்லா டேட்டாவும் நம்ம இதில் ஸ்டோர் பண்ணலாம். இதில் ஸ்டோர் பண்ணுறது மூலிமா நம்ம உடனே நம்ம வந்து இதை அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ். இதில் மை ட்ரைவ்லேயே வந்து கம்ப்யூட்டர்ஸ்னு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மேலே வந்து மை ட்ரைவுக்கு பக்கத்தில் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. இதை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்துகிற கம்ப்யூட்டரையும் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கூகுள் ட்ரைவ் கூட லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இது லிங்க் பண்ணுறது மூலயமா என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் நம்ம பேக்கப் எடுக்கிறோமோ கம்ப்யூட்டரில் இருக்கிறது எல்லாமே இதில் வந்து பேக்கப் எடுத்துக்கும். ஸோ நம்ம வேறு எங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறோமோ எல்லாத்தையுமே வந்து நம்ம அந்த மெயில் ஐடி நம்ம ஜிமெயில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, கூகுள் மெயில் ஐடி,
அந்த மெயில் ஐடியில் லிங்க் ஆகிருந்ததுன்னா நம்ம எங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறோமோ எல்லா ஃபைலையும் நம்ம இதில் வந்து பேக்கப் எடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய சிஸ்டம்லேயும் பேக்கப் ஆகும். ஸோ நம்ம சிஸ்டம்லேயும் நம்ம இந்த ஃபைலை எடுத்து யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம கூகுள் ட்ரைவில் பேக்கப் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கம்ப்யூட்டர்லேயும் வேறு எங்கே ஒர்க் பண்ணாலும் அந்த ஃபைல்ஸை நம்மளால் எடுத்துக்க முடியும். ஸோ அது வந்து நம்ம சிஸ்டமை எப்பயும் வந்து லிங்க் பண்ணியே வச்சுருக்கோம் இந்த கூகுள் ட்ரைவ் கூட. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஈஸியாக உங்களாலையும் கூகுள் ட்ரைவ் யூஸ் பண்ண முடியும். உங்களோட டேட்டாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணி நீங்களும் வந்து தேவையானப்போ எடுத்து இந்த டேட்டாவை யூஸ் பண்ண முடியும். ஸோ ரொம்பவே சிம்பிள் வே தான் நீங்கள் கூகுள் ட்ரைவ் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு க்ளீனாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.